டிடிவி பற்றி கேட்டதுனால டிடிவி அரசியல் ரீதியாக வெளியே வந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் எடப்பாடியை எதிர்த்து தான் வெளியே வந்திருக்கிறாரு. பாஜக அதை சரி பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஒன்றும் திருந்தவும் இல்லை திருத்தவும் இல்லை அப்படிங்கிறாரு. டிடிவி என்ன பண்ணுவார்? டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லை இப்போவே விஜய் கூட போக வாய்ப்பு இருக்கா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த அணி அமைச்சு எடப்பாடிக்கு எதிராக போட்டிட்டு வர? இல்லை, நிச்சயமாக இதில் வந்து விஜய் பக்கம் வந்து அவர் போவாரா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர்கிட்ட ஆல்ரெடி இந்த ஒரு அமமுக இருக்குது. இந்த அமமுகவோட இன்னும் இந்த அதிமுக இந்த ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள், செங்கோட்டையன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு பில்டப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை, இன்னொன்றும் பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் போகிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து பிஜேபிக்கு நல்லது தான். என்ன காரணம்னா, இப்போ விஜய் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அங்கே ஒரு குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து ஒரு கணிசமாக, எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு கணிசமாக வாங்கலாம். ஒரு தென்பகுதியில் கொஞ்சம் குறிப்பிட்ட சில வகுப்பினருடைய வாக்கு வாங்கலாம். இதன் மூலமாக திமுகவை மட்டுமல்ல அதிமுகவும் பலவீனப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் அழுத்தி சொல்கிறது, இதன் பின்னால் இருக்கும் கரங்கள் பாஜகவின் கரங்கள்.